தமிழ்நாட்டிலேயே திட்ட வரலாறு பதிச்சிருச்சு. ஏன்னா 85.15% ஓட்டு. அப்படின்னா என்னன்னா 5.5 கோடி வாக்காளர் இருக்காங்க, சரிங்களா? 100க்கு 85 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படிதான் கணக்கு, சரிங்களா? ஆனா நிறைய பேர் ஓட்டு போட முடியாம அத்தனை பேர் சோசியல் மீடியால பார்த்துருப்பீங்க, நியூஸ் சேனல்ல பார்த்துருப்பீங்க, அவ்வளோ பேர் ஓட்டே போட முடியாம அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னொன்று என்னன்னா, அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் அவ்வளோ கூட. இதெல்லாம் இந்த ஒரே ஒரு மனுஷனுக்காக மட்டும்தான், சரிங்களா? இதில் நிறைய பேர் நம்ம சிஎம் அவர்லாம் பேட்டி கொடுத்துருந்தாரு. பாருங்க எப்படி இதெல்லாம் எங்களாலாம் முடிஞ்சு அப்படின்லாம் சொல்லி பேட்டி கொடுத்துருந்தாரு. சரி, ஓகே, சொன்னால் சொல்லிட்டு போகட்டும். ஆனால் உண்மையிலே வெளிநாட்டுல இருந்தும் சரி, ஏன்னா வெளியூர்ல இருந்தும் சரி, நிறைய பேர் முக்கால்வாசி பேர் வந்துட்டாங்க. ஆனால் கொஞ்சம் காவாசி பேர் வர முடியாம ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ், சரிங்களா? அவங்களாம் ஓட்டு போட்டிருந்தா திட்ட 90% மேலே வந்திருக்குங்க கட்டாயம். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அவங்களால வர முடியல. கரெக்டாக அந்த கவர்மெண்ட் பஸ்ஸு கரெக்டான டயத்தில் விடலை. நிறைய பேர் ஓட்டே போட முடியாமல், இன்க்ளூடிங் என்னோட மனைவியோடைய அண்ணன், அவரு கூட சென்னையில் இருக்காரு. அவரு கூட ஓட்டு போட வந்தார் இங்கே, சரிங்களா? ஆனால் அவர் நைட்டு 1 மணிக்கு கிளாம்பாக்கத்தில் ஏறிக்காருங்க. சாயந்தரம் கரெக்டாக 6:30 மணிக்கு தாங்க இங்கே சேர்ந்துருக்காரு. அப்போ பார்த்துங்க, இங்கே எங்களை சுற்றி உள்ளவங்களுக்கே இந்த மாதிரி விஷயம் நடந்துருக்குது. அது மாதிரி எத்தனை பேர் இந்த மாதிரி ஓட்டு போடாமல் இருப்பாங்க. இதெல்லாம் சூழ்ச்சியா என்னன்னு தெரியல. அதே மாதிரி கள்ள ஓட்டுகள் நிறையா நடந்திருக்குன்னு இப்போ நியூஸ் சேனலில் நிறையா போட்டுருக்காங்க. நான் அந்த லிஸ்ட்டில் எடுத்திருக்கேன். நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதை, சரிங்களா?